வணக்கம்ங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள். இது என்ன கீரைன்னு உங்களில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? முருங்கைக்கீரைங்க. இந்த முருங்கைக்கீரையில் எவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த முருங்கைக்கீரையை யாரெல்லாம் வாரத்துக்கு 3 முறை இல்லை 2 முறை இல்லை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது உணவில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்களேன். இதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்குன்னு இன்றைக்கி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட லிஸ்ட்டு கொட்டி கிடக்கு. இருந்தாலும் விலை மலிவாக கிடைக்கிற, இலவசமாக கிடைக்கிற இந்த கீரையை நம்ம எடுத்துக்கிறோமா? பெரிய கொஷின் மார்க் தானாங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க. என்ன பழமொழி? முருங்கையை தின்றவன் வெறுங்கையோடு போவான். இதுக்கு என்ன அர்த்தம்னாங்க, முருங்கைக்கீரையை எவன் ஒருத்தன், அதாவது முருங்கைக்கீரை முருங்கை மரத்து சம்மந்தப்பட்ட உணவை எவன் ஒருத்தன் அதிகமாக எடுத்துக்கிறானோ அவன் வெறுங்கையோடு போவான், நடப்பான். வெறுங்கையோடனே வயசானா கூட அவன் கைத்தடி எடுத்து அந்த கைத்தடியை ஊனி நடக்க மாட்டான் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தாங்க இந்த பழமொழி. முருங்கையை தின்றவன் வெறுங்கையோடு போக மாட்டான். நல்லா அர்த்தமாச்சிங்களா? எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பழமொழி பாருங்கள். எவ்வளோ அதில் உண்மையான விஷயங்கள் அடங்கியிருக்கு பாருங்கள். ஏன்னா முருங்கை மரத்தில் உச்சியிலேருந்து வேர் வரைக்கும் அவ்வளவு மெடிசனுங்க. முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை விதை, முருங்கை பிசின், முருங்கை பட்டை, முருங்கை வேர், இந்த முருங்கை கீரையில் இருக்கிற இந்த ஈர்க்கு உள்ளிட்ட எல்லாமே, இந்த கீரையில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஈர்க்கு, இது முதற்கொண்டு எல்லாமே மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இந்த முருங்கைக்கீரையை ஏகப்பட்ட டிஷ்ஷாக நம்ம செய்யலாங்க. முருங்கைக்கீரையில் கடையல் செய்யலாம், பொரியல் செய்யலாம், அவியல் செய்யலாம், கூட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யணும்னா சூப்பு செய்யலாம். ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதித்த பிறகு இந்த கீரையை அந்த சாரை வடிகட்டி வெறும்னே மிளகு சீரகம் பொடிச்சு வச்ச மிளகு சீரகம் போட்டு வடிகட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுவாங்க. இரத்த சோகை முற்றிலும் குணமாகும். ஹெச்பி லெவல், அதாவது இரத்த சோகை, அனிமிக்காக இருப்பாங்க பார்த்தீங்களா, ரத்த அளவு கம்மியாக இருக்குது, 7 பாயிண்ட் தான் இருக்குது, 8 பாயிண்ட் தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு சிறந்த மருந்துங்க. நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை கூட்டு வச்சு பொரியல் வச்சு ரொம்ப மெனக்கடணும் அவசியம் கிடையாதுங்க. இந்த முருங்கைக்கீரை எப்போல்லாம் கிடைக்குதோ ஒரே ஒரு பிடி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மிளகு சீரகம் பொடிச்ச மிளகு சீரகத்தை போட்டு குடிச்சு பாருங்களேன். செம்மையே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. இது நான் அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமானது. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முருங்கைக்கீரையை தினமும் உடலுக்கு உணவாக எடுத்துக்கோங்க. டேக் கேர். டாடா பாய். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள்.